மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழியில் ஞானகுரு அவர்கள் நமக்கு நன்மைகள் பல செய்ய துணிவோம், உங்களுக்கு அந்த துணிவு கொடுக்கின்றோம் என்று வாக்காக கொடுத்துள்ளார்கள். நாம் இன்று மனித வாழ்க்கையில் நம்மை அறியாமல் எப்படி தீமை வருகின்றது, துன்பங்கள் வருகின்றது, வேதனைகள் வருகின்றது, உடலிலே வலி வருகின்றது, நோய் வருகின்றது, இது எல்லாமே நாம் தியானித்து நாம் விரும்பி ஆசைப்பட்டு ஏங்கி வருவதல்ல. இவை அனைத்துமே புறத்திலிருந்துதான் வருகின்றது. அதாவது வெளியில் இருந்துதான் இந்த தீமைகளோ துன்பங்களோ வேதனைகளோ வலியோ எல்லாமே வெளியிலிருந்துதான் வருகின்றது. ஆனால் சந்தர்ப்பம் நாம் அதை உற்று பார்க்கும் பொழுதோ அல்லது செவிவழி கேட்கப்படும் பொழுதோ அல்லது நுகர வேண்டும் என்ற கட்டாயத்திலோ அல்லது நம்மீது அந்த உணர்வலைகள் மோதும் பொழுதோ இது அனைத்துமே நம் ஆன்மாவிலே புகுந்து நம் சுவாசத்திலே கலந்து உயிரால் அது ஜீவன் ஊட்டப்பட்டு இந்த உடலிலே உடல் உறுப்புகளிலே உருவாக்கிய அணுக்களுக்கு அனைத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படித்தான் இது எல்லாமே வந்து சேருகின்றது. ஆனால் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இதை யாருமே வேண்டி விரும்பி இது எங்களுக்கு வேண்டும் என்று எண்ணி ஏங்கி பெறவில்லை. ஆனால் ஒன்றுக்கொன்று அது மோதலாகி வலுவானது வலுவற்றது என்ற நிலையில் கொண்டு இது உள்ளே ஊடுருவி நமக்குள் இணைந்து விடுகின்றது. அதைத்தான் வினைக்கு நாயகன் விநாயகன் என்று இப்படி எந்தெந்த வினைகளை நாம் சேர்த்தமோ சுவாசித்தோமோ அதற்கொப்ப நாயகனாக, கணங்களுக்கு அதிபதி கணபதி என்று இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எந்தெந்த குணங்களை எல்லாம் எந்தெந்த உணர்வுகளை எல்லாம் சுவாசிக்க நேருகின்றதோ நுகர நேருகின்றதோ காண நேருகின்றதோ இவை அனைத்துமே நம்மை அறியாமலே நம் உடலுக்குள் புகுந்து அது இயக்க சக்தியாக மாறும் பொழுது அது அதிபதியாக ஆட்சி செய்யக்கூடிய நிலையாக வரும்போது கணங்களுக்கு அதிபதி கணபதி என்று தெளிவாக காட்டுகின்றது நமது சாஸ்திரங்கள். அது இது எல்லாமே நமக்கு தெரியாமல் வருகின்றது, நம்மை அறியாமலே வருகிறது என்றால் இதையே அப்படியே மாற்றி அறியாமல் வருவதே இவ்வளவு தெளிவாக இயக்குகின்றது என்றால் அதை நாம் இதனுடைய இயக்கங்களை நமக்குள் எப்படி உள்புகிறது என்பதை அறிந்து நமக்குள் எப்படி ஜீவனாகிறது என்ப நிலையை உணர்ந்து கொண்ட நிலையில் பெரிதொரு உணர்வு நமக்குள் இயங்குவது, பெரிதொரு உணர்வு நமக்குள் அதிபதி ஆக்குவதையே குருநாதர் காட்டிய அருள்வழியில் அந்த அகசியமா மகிழ்ச்சியுடைய உணர்வுகளையும் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான உணர்வுகளையும் அவனை பின்பற்றி சென்ற சப்த ரிஷிகள் என்று சொல்லு சப்த ரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சப்த ரிஷிகளுடைய உணர்வுகளை ஒவ்வொரு ஞானியினுடைய உணர்வுகளை நாம் தெரிந்து நாம் அதை பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றால், அதை ஏங்கி சுவாசித்தால், அதை ஏங்கி நுகர்ந்தால் நிச்சயம் அது மிக மிக வலுகொண்டதாக ஆற்றல் மிக்கதாக அது வளரும். அது தீமை எப்படி நமக்கு வருகின்றதோ அதே போன்று இந்த உயர்ந்த சக்திகளை ஒளியான உணர்வுகளை மகிழ்ச்சிகள் உணர்வுகளை அதே வழிப்படி நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். அது இயக்கத்திலோ சுவாசத்திலோ நாம் உற்று பார்ப்பதிலோ நன்மை தீமை என்று தனித்த நிலைகள் கிடையாது. சந்தர்ப்பம் எது நம் பார்வையில் படுகின்றதோ அல்லது எதை நாம் கேட்க நேருகின்றதோ அல்லது எது நம் மீது மோதுகின்றதோ அதுவே அங்கே ஜீவன் பெறுகின்றது. ஆனாலும் இதை நாம் ஆறாதறிவின் துணை கொண்டு விழித்திருந்து இதுதான் எனக்கு வேண்டும், இதுதான் எனக்கு தேவை என்று அதை நாம் சமப்படுத்தி சீர்படுத்தி சீராக்கிக் கொண்டு வளர்ச்சிக்கு உகந்த நிலையாக நாம் மாற்ற முடியும். முதலிலே சொன்னது போன்றுதான். என்னால் குருநாதர் ஒவ்வொரு முறையும் சில விளக்கங்களை கொடுக்கப்படும் பொழுது அந்த உணர்வின் ஞானங்கள் நமக்குள் பெருகப்படும் பொழுது அந்த தீபாவளி காலங்களில் எப்படி அங்கே சில வான வேடிக்கைகளை விடும் பொழுது பல்வேறு பொறிகளாக பல்வேறு வர்ணங்களாக
பல்வேறு ரூபங்களாக அது காட்டுகின்றதோ, இதுபோன்று ஞானிகள் அவர்கள் தங்களுக்குள் விளைய வைத்த சக்தி வாய்ந்த உணர்வை நாம் எண்ணி ஏங்கி அதை பெறப்படும் பொழுது அதனுடைய ஞானங்கள் நமக்குள் மெய்ஞானமாக பெருகி வரும். ஆக சாதாரண மனிதனுக்கு மனிதன் இந்த உணர்வு எப்படி இயங்கி இயக்கி அதன் வழி நம்மை திசை திருப்பி நம் வாழ்க்கையை நம் போகும் நிலைகளையே அது எப்படி மாற்றுகின்றதோ, இதே போன்று இந்த சக மனிதர்களுடைய உணர்வுகளை இயக்க சக்தியாக மாற்றுவதற்கு பதில் அந்த நாரதனை நண்பனாக்கி கொண்டு ரிஷிகளுடைய உணர்வுகளை, மகரிஷிகளுடைய உணர்வுகளை, மெய்ஞானிகளுடைய உணர்வுகளை அதை நாம் பெற வேண்டும் என்று அதை நாம் நேசித்து அதை நண்பனாக்கும் நிலையாக அதை எண்ணி ஏங்கி பெற்று நாம் சுவாசித்தோம் என்றால் நமக்குள் அது பன்மடங்கு பெருகி வளரும். நன்றாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த உடலில் அறியாது எப்படி தீமை வருகின்றதோ, அறியாது எப்படி வேதனை வருகின்றதோ, அறியாமல் எப்படி வலி வருகின்றதோ, அறியாது எப்படி எத்தனை நிகழ்ச்சிகள் நடக்கின்றதோ அதை பற்றி எண்ணாது அதன்பால் நம் நினைவை செலுத்தாதபடி இதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டு. அது எப்படி வருகின்றது? இதே போன்று என்னால் இதை மாற்றி அமைக்க முடியும், இது ஒன்றும் சிரமம் இல்லை, கஷ்டம் இல்லை, குருநாதர் இந்த தெளிவை நமக்கு கொடுக்கின்றார் என்று இதை உணர்ந்து அதை பெற வேண்டும் என்று நாம் இச்சைப்பட்டு கிரியை இச்சைப்பட்டு நாம் அதை பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றால் அது நமக்குள் கிரியையாகி, அதாவது கிரியை என்றால் தீமைகள் எப்படி செயல்படுகின்றதோ இந்த நன்மைகளும் செயல்படத் தொடங்கும். ஏனென்றால் நஞ்சுக்கோ தீமைக்கோ துன்பத்திற்கோ வேதனைக்கோ வலு அதிகம்தான் நல்ல எண்ணங்களை காட்டிலும். ஆனாலும் இந்த வேதனைக்கோ துன்பத்திற்கோ அல்லது நஞ்சான நிலைகளுக்கோ இதை காட்டிலும் பன்மடங்கு சக்தி வாய்ந்ததுதான் துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலமும் மகரிஷிகள் பெற்ற உணர்வும். ஆகவே அந்த வலிமையான சக்தியை நாம் பெற நம்முடைய எண்ணங்களை அங்கே திசை திருப்பி அதை நாம் ஏங்கி பெறுவோம். பெறுவது மட்டுமல்ல, பெற்று நமக்குள் விளைய வைத்து இந்த தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் வெளியிலிருந்து எப்படி நமக்குள் புகுகின்றதோ, இந்த காற்று மண்டலத்திலேயே அந்த தீமை செய்யக்கூடிய நிலைகளுக்கு பதிலாக இந்த தலைக்காவிலே அகசியனுடைய உணர்வுகள் எப்படி ஏகமாக அந்த பிராந்தியம் முழுவதும் மிக மிக சக்தி வாய்ந்ததாக அங்கே அந்த இடத்திலே பதிவான அகசியனுடைய உணர்வுகள் வெப்பத்தின் தணலாக ஈர்க்கும் காந்த சக்தியாக மாறி இந்த இடத்தையே ஜீவசக்தியாக நீருள்ள சக்தியாக மாற்றுகின்றது. இதை போன்று நாம் அனைவரும் நாம் வாழும் நம் வீட்டிலே, தெருவிலே, ஊரிலே, நாட்டிலே அந்த சக்திகளை ஏகமாக இழுத்து கவர்ந்து இந்த தீமை செய்யும் நிலைகளையே, வேதனைப்படுத்தும் நிலைகளையே, நோயை உருவாக்கக்கூடிய நிலைகளையே, மனிதனுடைய சிந்தனைகளை அகற்றக்கூடிய அந்த அஞ்ஞானத்தின்பால் செல்லக்கூடிய இந்த உணர்வுகளையே வலுவிளக்க செய்யும் விதமாக அந்த தலைக்காவிலே பாயும் அந்த விண்ணுலக ஆற்றல் போன்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய சக்தி ஏகமாக இழுத்து கவர்ந்து தீமையான உணர்வுகள் இயக்க சக்தியாக இயங்குவதற்கு மாறாக நன்மை செய்யக்கூடிய சக்தியாக ஒவ்வொருவரையும் அருள் வழியில் ஒளியான நிலைகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய சக்தியாக நாம் பரவச் செய்வோம். நாம் அமர்ந்து தியானம் செய்யும் இந்த வீட்டிலும், கரைகளிலும், சுவர்களிலும், தெருவிலும், ஊரிலும், இந்த உலகிலும் அதை பரவச் செய்வோம். நம்மால் இழுத்து கவர முடியும், நமக்கு முன் பரவி ஒரு மலை போல குவிக்க செய்ய முடியும். நம் வீட்டிலே கரைகளிலும் சுவர்களிலும் பதிந்துள்ள மற்ற தீமைகளை அகற்றி இந்த அருள் உணர்வுகளை பரவச் செய்ய முடியும். நம் தெருவிலே பரவச் செய்ய முடியும். இப்படி நாம் அனைவரும் சிறுக சிறுக செய்யப்படும் பொழுது இந்த ஊரிலும் இந்த சக்திகள் பரவச் செய்ய முடியும். அந்த குருநாதர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கின் பிரகாரம் நாம் இதை செயல்படுத்தி இதையெல்லாம் நாம் செயல் வடிவுக்கு கொண்டு வந்து அனைவர்களுக்கும் இந்த அகசியனுடைய உணர்வுகளை, துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை பெரும்படி செய்வோம். ஏனென்றால் நாம் சிறுக சிறுக வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் எல்லோரும் ஞானம் பெற வேண்டும் என்று எண்ணினோம், ஏங்கினோம், தியானித்தோம், தவம் இருந்தோம். அதை செயல் வடிவுக்கு கொண்டு வரும் நிலையாக அருள் உணர்வுகளை கூட்டமைப்பாக மழை போல இங்கே பரவச் செய்து ஒவ்வொருடைய சுவாசத்திலும் கலக்கும்படியாக செய்து இந்த உணர்வுகள் ஊடுருவி அகஸ்தியனுடைய உணர்வுகள், துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள்
மகரிஷிகளுடைய உணர்வுகள் அங்கு இயக்க சக்தியாக மாறி ஒவ்வொரு உயிரிலும் இந்த உணர்வுகள் கலந்து ஒவ்வொருவருக்கும் இந்த அருஞானம் மெய்ஞானம் கிடைத்து ஒவ்வொருவருக்கும் இந்த தீமையான உணர்வு இயக்க சக்தியாக மாறி தீமையின் வழிக்கு இயக்கி அவர்களை தீமையான வழிக்கு செல்லும் இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஞானத்தை பெறும் சந்தர்ப்பமாக மனிதன் உயர்ந்த நிலை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் உருவாக்குவோம். ஒரு நிமிடம் நாம் வாழும் பிரதேசம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் ஞான குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அதை நாம் வலுகூட்டி ஒரு கூட்டமைப்பாக பரவச் செய்வோம். மழை போல குவிப்போம். இந்த தலைக்காவிரியில எப்படி விண்ணுலக ஆற்றல் பரவுகின்றதோ பாய்ந்து கொண்டே இருக்கின்றதோ அதுபோன்ற அருள் மழையாக நாம் இங்கே பரவச் செய்வோம். அதை நாம் குருநாதர் சொன்னதை செயல் வடிவுக்கு கொண்டு வருவோம். நம்முடைய மூச்சு நாம் இந்த தியானத்தால் எடுத்து நம் உடலிலே சமைத்து வெளிப்படக்கூடிய அந்த உயர்ந்த சக்தி வாய்ந்த அலைகளாக நாம் வாழும் இடங்கள் அனைத்திலும் பரவச் செய்வோம். ஈசன் வீட்டிற்கும் ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த மெய்ஞான சுவாசம் ஞானிகளுடைய சுவாசம் அகசியன் உணர்வுகள் சுவாசமாக அமைய வேண்டும் என்று இந்த காற்று மண்டலத்திலேயே அருள் உணர்வுகளை ஏகமாக நாம் பரவச் செய்வோம்.